சரிங்க. தம்பின்ற எண்ணத்துலதான் பேசியிருக்காரு. அவர் எப்ப அண்ணன்னாரு, நான் எப்பவுமே சொல்றேன் அவர் எங்க வீட்டு பையன் தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? அவர் அண்ணன்னா அவரு தம்பி, எங்களுக்கு எங்க தம்பி அவரு. இல்ல, கேப்டனுடைய சின்ன வயசு கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு படங்கள்ல கேப்டனுடைய சின்ன கேரக்டர் விஜய் தான் பண்ணியிருக்காரு. எங்க வீட்டு பக்கத்துல தான் அவங்க வீடு. எஸ்ஏசிக்கும் கேப்டனுக்குமான உறவு 17 திரைப்படங்களே அவர் டைரக்ட் பண்ணிருக்காரு. இன்னும் நேற்று இல்லைங்க இது. இன்னைக்கு அரசியலுக்கு வந்ததுனால அண்ணன் தம்பி விஜய் அப்படின்னு வருது. அது ஆக்சுவலி அது கிடையாது. அது பல வருஷமாக கேப்டன் சினிமா துறையில் காலடி வைத்ததுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த நட்பு அப்படியே தொடருது. அதனால விஜய் படத்துக்கு கூட கேப்டனுடைய அந்த ஏஐ யூஸ் பண்ணாங்க, தாராளமா யூஸ் பண்ணுங்கன்னு நம்ம சொன்னோம். இப்போ என்னுடைய பேட்டியில நீங்க ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்திருப்பீங்க, அனுமதி இல்லாமல் யாரும் கேப்டனுடைய புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு ரீசன் என்ன நான் சொல்றேன். கேப்டன் எம்ஜிஆரை மானசீக குருவா ஏத்துக்கிட்டார். அது மாதிரி எல்லா இடத்துலயும் சொல்லுவார், என்னுடைய மானசீக குரு இவர் தான் எம்ஜிஆர். அது மாதிரி விஜய்